சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் என்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சென்னையில் இருக்கிற நபர்களாக இருந்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலே 9 மணிக்கு வாருங்கள், மாலையிலே 6:30 மணிக்கு வாருங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவனால் உங்களை ஓஹோவென வாழ வைக்க முடியும். எஸ், தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? பரதேசியாகிய ஆபிரகாமை ஓஹோவென்று வாழ வைத்த தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களையும் ஓஹோவென வாழ வைக்க விரும்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஓஹோவென்று வாழ்ந்தார்கள். ரைட்? ஆடு மேய்த்தவன் அரசனாகி ஓஹோவென்று வாழ்ந்தார். உன்னை அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அடிமையாகிய எஸ்தர் சிங்காசனத்தில் ராணியாக வீட்டிலிருந்து ஓஹோவென வாழ்ந்தாள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக தேவன் உன்னை அழைக்கிறார். உலகத்தை உலுக்கினான். யாரு? அந்த ரவுடி பவுல், பாவிகளிலே பிரதான பாவி. அவனும் ஓஹோவென்று வாழ்ந்தான். ஏனென்றால் தேவன் இவர்களை ஓஹோவென்று வாழ வைத்தார். அதே போல ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராக தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒரு 3 மாதம் வாங்க. நீங்கள் ஒருவேளை வெளியூர்ல இருப்பீர்கள் என்றால் ஆன்லைன்ல பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னாரே, அந்த அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ். ரைட்? 200 இறை ரகசியங்களிலே 46வது இறை ரகசியம் விருத்தியின் இறை ரகசியம். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் growth. ரைட்? ஒரு வயசுல குழந்தை இந்த சைஸ் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 120 ஆண்டுகள். ரைட்? சூரியன் 6 மணிக்கு சின்ன லைட் வருது, 7 மணிக்கு பிரகாசம், 8 மணிக்கு இன்னும் அதிகமான பிரகாசம், 9 மணி, 10, 11, 12 மணிக்கு. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, தேவன் சொல்லி இருக்கிறபடி ஆதியாகமம் 6:3 எள்ளளவும் பொய்யுரையாத இறைவன் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறீர்கள். அநேக ஆசீர்வாதங்களிலே நீங்கள் விருத்தி மேல் விருத்தி அடைவீர்கள். ஏனென்றால் விருத்தி என்பது உங்க தலையெழுத்துங்க. விருத்தி என்பது உங்க தலையெழுத்து. வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பு, அவர் மேல் அன்பும், அவரை அறிகிற அறிவும். இதுல நீங்க அனுதினமும் விருத்தி அடைவீர்கள். ஏனென்றால் நம்முடைய செய்திகளை நீங்கள் கேட்க துவங்கி விட்டீர்கள். கேள்வியினால 2 வரலாம். 1 விசுவாசம் வரும். எங்களுடைய செய்தியை கேட்டால் விசுவாசம் மட்டும்தான் வரும். 90% செய்திகள் அவிசுவாசம் மட்டும்தான் தரும். கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஓகே, இன்னைக்கு 46வது இறை ரகசியம் விருத்தியின் இறை ரகசியம். கர்த்தர் நல்ல. நம்முடைய தேவனுக்கு என்ன பெயருங்க? பெருக்கத்தின் தேவன். கொடுக்கலாமா இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ரைட்? அல்லது என்ன கொடுக்கலாம்? விருத்தியின் தேவன், God of growth, God of increase, God of multiplication. He is talking to you clearly. Right? இன்னைக்கு உங்களோட தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். பாருங்கள், நீங்கள் பெருக வேண்டும் என்று 25 வசனங்களுக்கும் அதிகமாக வசனம் சொல்லுதுங்க. அதே போல விருத்தியின் மேல் விருத்தியை காண வேண்டும் என்று சுமார் 25க்கும் அதிகமா. நீங்க பாருங்க, கூகுள்ல விருத்தின்னு போடுங்க, வந்துருது. ஒரு 50 வசனம் வந்துருதுங்க. நீ எப்படியெல்லாம் விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், விருத்தி என்பது
நம்முடைய தலையெழுத்து. நீங்க எதிலெல்லாம் விருத்தி அடையணும் தெரியுமா? ஆரோக்கியத்துல விருத்தி அடையணும். என்ன வசனம் சொல்லுது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ரைட்? வயது எப்படி ஆகும்? திரும்ப வாழ வயது போல ஆகும். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. விருத்தி என்பது நம்ம தலையெழுத்துங்க. எதுல? ஆயுசு நாட்களிலே விருத்தி. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனில விருத்தி, அழகு இளமையில விருத்திங்க. நான் 10-15 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை விட இப்ப இளமையா இருக்கிறேன். தோற்றத்தில் மாத்திரமல்ல, என் பலன் கூடிட்டு. ஹல்லேலூயா. அப்படித்தான் எழுதி இருக்குங்க. அதனால நான் அப்படித்தான் பேசுவேன். ஆனா அது அப்படியே எழுதி இருக்கிறது அப்படியே விசுவாசித்து அப்படியே நான் பிரசங்கம் பண்ணுகிறதுனால அப்படியே என் வயது திரும்ப வாழ வயது ஆகிக் கொண்டே இருக்கிறது. என்னை அழைத்த அவருடைய வெளிச்சத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணின தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது, நீங்கள் எதிலே விருத்தியை காண்பீர்கள் தெரியுமா? ஐஸ்வர்யத்தில் விருத்தி. ஐஸ்வர்யத்தில் நீங்கள் பெருகிக் கொண்டே விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். தேவனிடத்துல உள்ள ரிலேஷன்ஷிப் இருப்பாருங்க. விருத்தியின் மேல விருத்தி. குடும்பத்துல உள்ள ரிலேஷன்ஷிப் பாருங்க, எல்லாமே விருத்திங்க. ஏனென்றால் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் கிருபை 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 பாருங்க. சத்தியத்தை நான் சரியாக தியானித்து அறிந்து தோண்டி எடுத்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனால என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. என்னுடைய பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை என்னுடைய மான் கால்களைப் போல மாறிற்று. அவருடைய கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. ஓ thank you மாஸ்டர். அப்போ விருத்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை என்றைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க. தெரிந்த வசனம் தான். ஆனா இப்பொழுது என்னுடைய செய்திகளை கேட்ட பிறகு ஏன் அநேகர் சாட்சி சொல்றாங்க, பிரதர் உண்மையிலே வசனம் உண்மையிலே தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரை என்பது ரொம்ப உண்மை பிரதர். ஒரு மிஷனரி சொல்றா, அண்ணா உங்க செய்தியை கேட்ட பிறகு எனக்கு பைபிள் வாசிக்க ஆசை கூடிற்று. ரைட்? ஏனென்றால் அது எப்படி? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது. அந்த மதுரமான தேன் உனக்காக இன்னைக்கு என்ன செய்து தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை போல, தாவீதை போல, ரைட், யோசேப்பை போல பல பகுதிகளிலே நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது, ஈசாக்கு எதில விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நான் ஆதியாகமம் 26:13 வாசிக்கிறேன். The book of Genesis chapter 26 verse 13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். 14வது வசனம், தேவன் அவனை எப்படி விருத்தி அடைய செய்தார் பாருங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் பாருங்களேன். இன்னைக்கு வட இந்தியாவிலிருந்து நம்முடைய சகோதரர்கள், பீகாரை சேர்ந்த இளைஞர்கள், யூபியை சேர்ந்தவங்க அநேகர் சென்னையில வந்து வேலை பார்க்குறாங்க. பிழைப்புக்காக வந்தவர்கள். ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்துக்கு எதுக்கு போனா? பிழைப்புக்காக போனான். அவனுடைய அபாரமான வளர்ச்சியை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்களாம். இங்க வந்திருக்கிற பீகாரி சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? BMW கார்ல போறாங்கன்னு வைங்க, எனக்கு பொறாம வருமா வராதா? அவன் பிழைக்க வந்தவன். ரைட்? அதே போல பெலிஸ்தரும் பெலிஸ்தருடைய ராஜாவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. அவ்வளவு விருத்தி எப்படி வந்தது? நாட் இன் a natural way. பஞ்ச காலத்துல விதைச்சா ரொம்ப ஈஸி தெரியுமா? பஞ்ச காலத்துல விதைச்சா நீங்க களை எடுக்க வேண்டியது, ஏன்னா களையே வளராது. தண்ணீர், நீங்க பஞ்ச காலத்துல விதைச்சா தண்ணீர் பாய்க்க வேண்டியது இல்லை. ஏன்? தண்ணீரே இல்லையே. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? அருமையான தேவர்களே, அதே ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். பஞ்ச நாட்களில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எப்படி பலன்? அந்த பலன் என்ன செஞ்சது? வர வர விருத்தி. தலையில கை வைக்கிறீங்களா? நான் உங்களுக்காக பேசுகிறேன். அந்த ஈசாக்கு ஐஸ்வர்யத்திலே வர வர விருத்தி அடைய செய்தது தேவனுடைய கரம்.
நீங்க வைங்க. நீங்க தேவர்களாக இருக்கிறதுனால நம்முடைய கரம் தேவனுடைய கரம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறார்களோ, பல ஆண்டுகள் கழித்து கேட்க போறார்களோ, அவர்கள் தங்களுடைய தலையில கை வைத்து பேசும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆஸ்தியும் வர வர விருத்தியை காண்பதாக. இவர்கள் செய்கிற ஆசீர்வாதமான பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும். அந்த பஞ்ச நாட்களிலே அந்த ஈசாக்குடைய வருமானம் ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைய செய்த அதே தேவனுடைய கரம் இவர்கள் செய்கிற வேலையில, இவர்கள் செய்கிற பிசினஸ்ல, இவர்களுக்கு வர்ற வருமானத்துல 100 மடங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். நாம் விசுவாசித்தோம், விசுவாசித்து பேசினோம், விசுவாசத்துல ஒரு கிரியை செய்துட்டோம். நீங்கள் 100 மடங்கு பெருகாமல் இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசத்துல தொய்வை காண மாட்டீர்கள். விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிற அளவுக்கு உங்கள் வருமானமும் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஈசாக்கோடு சேர்ந்து வர வர விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. thank you மாஸ்டர். அவர் எல்லளவோ பொய்யுரையாத தேவன்க. யார் அவர்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். ஆபிரகாமோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அந்த ஆபிரகாமோடு ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை உங்களுக்கு வர வர உங்களுடைய ஐஸ்வர்யத்திலே, உங்களுடைய வருமானத்திலே நீங்கள் பெருக்கத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாங்க விருத்தியின் இறை ரகசியம். That is the secret of God kind of growth. Godly growth இல்ல, தேவ ரக பெருக்கம். இன்னும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தேவ ரக பெருக்கல்ல, தேவ பெருக்கம். அப்படித்தாங்க நம்மை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு அவனுக்கு எப்படி விருத்தி தெரியுமா? மிகவும் விருத்தி, மிகவும் திரளான விருத்தி. விருத்தி என்பது உன் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவோ அனுதினமும் விருத்தி அடையும். ஹல்லேலூயா. ஈசாக்கை போல் ஐஸ்வர்யமும் அனுதினமும் விருத்தி அடையும். யாக்கோபை போல் அனுதினமும் ஐஸ்வர்யம் விருத்தி அடையும். யாக்கோபுக்கு என்ன விருத்தி என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 30:43. அந்த எத்தனுக்கு ஏன் இத்தனை ஆசீர்வாதம்? நம்ப முடியாத நேரத்துல நம்புறான்பா. எது நம்புறான்? எனக்கு என்ன வேணும்? கொளுத்த ஆடுலாம் எனக்கு வரணும். மாமனார் அவரும் சீட்டிங்க, இவனும் சீட்டிங்க, சீட்டிங்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன போடுறான்? எத்தனை என்ன சொல்றான்? மாமா 14 வருஷம் உழைச்சிட்டேன், இனிமே நாங்க இருக்க போறதில்ல. சரி பாப்பா, என்ன செய்யணும்? இதுவரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் உங்களுக்கே இருக்கட்டும். எந்தெந்த ஆடுலாம் வரி வரியா குட்டி போடுதோ அதெல்லாம் எனக்கு. இவன் பார்த்தா பாருங்க, வரி வரியான ஆடு, கொளுத்த ஆடு பொலியும் பொழுதெல்லாம் அங்க ஒரு மரக்கிளையை வெட்டி பீல் ஆஃப் வரி வரியா விரிச்சு அது பொலியிற இடத்துல போடுறாங்க. போடுற குட்டியெல்லாம் கொளுத்த குட்டியா போடுது, வரி வரியா போடுது பாருங்க. இப்படி சூப்பர் நேச்சுரல்ல பிலீவ் பண்ணதுனால என்ன நடந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 30 கடைசி வசனம் பாருங்கள். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் திரளான வேலைக்காரிகளும் திரளான வேலைக்காரரும் திரளான ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனான். பாருங்க, 2 இருக்கு பாருங்க. திரளான விருத்தி, மிகவும் விருத்தி. அவர்கள் தொழுது கொண்ட தேவனின் தானே உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஏன் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை நீங்க கேட்க கூடாது ஆண்டவர்கிட்ட? முக்காவாசி பேர் இதை கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? அங்கிள் எங்க பிரச்சனை தீரட்டா? தீராதுப்பா. நீ மேலானவைகளை நாடினால் இந்த கடன் பிரச்சனை ஒழிஞ்சு போகும். நீ என்ன கேட்கணும்? ஆண்டவரே, ஆபிரகாமுடைய சந்ததி தானே நாங்க. ஆமா, ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் கொடுத்தீங்களா? எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? எலான் மஸ்க் கம்பெனி. எப்ப ஏன் அவ்வளவு பெரிய, உனக்கு அவ்வளவு ஆஸ்தி எதுக்கு? ஆண்டவரே, நான் 10 லட்சம் சர்ச்சை கட்டணும். ரைட்?
ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். நீங்களும் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். தைரியமாக விசுவாசத்தோடு ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தைரியமாக எலான் மஸ்துடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தைரியமாக யாரு டாப் 10 எடுத்துக்கிடுங்க. அவ்வளவு பேருடைய ஆஸ்தி உனக்கும் எனக்கு தான். ஏன் 10 லட்சம் சபை கட்டணுங்க. இந்தியாவில் மாத்திரம் 4 லட்சம் சபைகள் கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு என்ன வேணும்? மேன் பவர் வேணும், மணி பவர் வேணும். ரைட்? இவைகள் எல்லாமே தேவனுடைய கிருபையினால உங்களுடைய ஆவி மனுஷன்ல இருக்கின்றன. அவைகளை அறிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, இவ அறிஞ்சிருந்தானாங்க. யாரு? இப்ப 2 பேர் பார்த்தோம் பாருங்க. ஈசாக்கு என்ன அறிஞ்சிருந்தான்? பஞ்ச காலத்துல விதைச்சாலும் எங்க அப்பா தலையெடுத்து அந்த விளைச்சல் பெருகும். 100 மடங்கு பெருக்கங்க. 100 மடங்குன்னா எவ்வளவு தெரியுமா? சாதாரணமா 100 மூட்டை அறுவடை ஆகுதுன்னு வைங்களேன். கோதுமையோ நெல்லோ 100 into 100 fold எவ்வளவுங்க? 10,000 bags. 100 மூட்டை விளையிற இடத்துல 10,000 மூட்டை விளையுதுங்க. உங்கள் தேவன் யாருங்க? ஒருவன் சாப்பாட சூப்பர் நேச்சுரலா பெருக பண்ணி 25,000 பேருக்கு கொடுக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். Hallelujah. Oh, thank you Lord. What a loving daddy you are. அவர் எவ்வளவு நல்ல தேவன் தாங்க. எல்லா ப்ரொவிஷனும் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் தாங்க. ஓ தேங்க்யூ. அப்ப 2 பேரை பார்த்தோம். 3வது தாவீதுக்கு எப்படி விருத்தி தெரியுமா? நாளுக்கு நாள் விருத்தி. ரைட்? நம்ம என்ன பார்க்கிறோம்? growth பார்க்கிறோம். எதுலெல்லாம் growth? ஆயுசு நாட்கள்ல growth. ரைட்? சமாதானத்துல growth, சந்தோஷத்துல growth, மகிழ்ச்சியில growth, குதூகலத்துல growth, ஐஸ்வர்யத்துல growth, ஆவணங்களில growth, ஆபரணங்களில growth. இதுதாங்க தேவனுடைய பிளானா இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்ட்ரெங்த்ல growth, அழகுல growth, பலத்துல growth. ஹல்லேலூயா. ஏன்? விருத்தி என்பது உன் தலையெழுத்து, growth என்பது நம் தலையெழுத்து. பாருங்கள், இந்த தாவீதை குறித்து நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனம். The book of 2 Samuel chapter 5 verse 10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆட்டு இடையனும் அக்கிரம சிந்தை உள்ளவனுமாகிய தாவீதோடு இருந்ததுனால என்ன நடந்ததுன்னா, நாளுக்கு நாள் இன்க்ரீஸ், நாளுக்கு நாள் growth. ஏன் தாவீதுக்கு அவ்வளவு growth தெரியுமாங்க? நம்ம மாதிரி அவனும் நல்லவன் கிடையாதுங்க. ரைட்? ஒழுக்கமானவனும் கிடையாதுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இன்னொருவனுடைய மனைவியாகிய பத்சேபாளுடைய அழகை பார்த்துட்டு எப்ப அவளை கடத்திட்டு வந்துட்டான். வந்தாச்சே, ஒருவேளை அவ சொல்லியிருப்பான், எப்பா நீ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாச்சு, ஏமா வாய மூடுமா, உனக்கு என்ன பயம், என் புருஷன் என்கிட்ட வந்துட்டான்னா என்ன, உனக்கு அதான பிரச்சனை, அவனை தீர்த்து கட்டிடுறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன் தெரியுமா? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அந்த எத்தனை போல இந்த கொலைகாரன் வெற்றியை நம்பினான். அபிஷேகிக்கப்பட்ட யாரு? சவுலு. அவருடைய சேனை 40 நாள் அஞ்சு நிக்குதுங்க. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அதிசயமான வல்லமையை அறிந்தவன், விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையில இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் அறிஞ்சிருந்தா வந்தான். இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ரைட்? ஆனால் தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழ்ந்து தள்ளப்பட்டாங்க. நான் நினைக்கிறதெல்லாம் செய்வாங்கிறாருங்க. இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான். ரைட்? ஒரு வசனம் வாசிக்க போறோம் பாருங்க. தாவீதை ஏன் தேவனால் ஆசீர்வதிக்க முடிஞ்சது சொல்லட்டா? சிம்பிள்ங்க, கிரேஸ், கிருபையினால்தான். ரைட்? அவன் என்ன செய்யப்பட்டான்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த உடன்படிக்கையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களோடும் என்னோடும் செய்திருக்கிறார். வாஸ்தவமா ஏசாயா 55:3. The book of Isaiah chapter 55 verse 3, very very important
வேர்ட்ஸுங்க. இந்த வசனத்தை மறந்தே போகாதீங்க. நீங்க ஒரு பாவம் செய்யும் பொழுதும் நீங்கள் குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள். நீங்கள் குற்ற உணர்வு அடையவில்லை என்றால் உங்களுடைய கப்பல், விசுவாசமாகிய கப்பல் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவருக்கு வேற வழியே இல்லை. தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். ஏன் என்று வாசிக்கிறேன். அங்கே ஏசாயா 55:3 பாருங்கள். அதுல பின்பகுதியை நாம வாசிக்கிறோம் பாருங்க, அல்லது முழுசுமாக வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அது என்ன செய்யும்? உங்க ஆத்துமாவை பிழைக்க வைக்கும். ஆத்துமா என்றால் திங்கிங், தாட்ஸ். உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் பிழைப்பீர்கள் என்றால், உங்கள் எண்ணத்திலே பயங்கரமான விசுவாசத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், தாவீது செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். அது என்னங்க தாவீது? இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹalleluya. அதனாலதான் உங்களுக்கு you are a world shaker. இரவும் பகலும் நான் பைபிளை தியானிக்கிறேங்க. புள்ளிஞ்சி ஷார் எடுத்தா இதுதாங்க இருக்கு. You are a world shaker. நீங்கள் உலகத்தை உலுக்குறவர்களாக இருங்கள் அல்ல, இருக்கிறீர்கள். You are right. You are already a world shaker. ஏன்? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. நாம நல்லவர்களா இருக்கிறதுனால அல்ல, அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒன்ன மாதிரி குப்பானும் சுப்பானும், என்ன மாதிரி குப்பானும் சுப்பானும் கிடைச்சா போதும். தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபையினால் அவர்களை அலங்கரித்து, அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைத்து, அவர் மகிழ்ச்சி அடைய, கீர்த்தி அடைய, புகழ்ச்சி அடையும்படியாக தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவர்களே, ஹalleluya. ஓ பாருங்க, ஆத்துமா வாழ்ந்தா எல்லாத்திலையும் வாழ்ந்துடலாம். ரைட்? ஏசாயா தீர்க்கதரிசிக்காக என் தகப்பனாகிய தேவனை நான் சோதரிக்கிறேன். என்ன அழகா வார்த்தை போடுறாரு பாருங்க. நீங்க 66 புஸ்தகத்தையும் படிக்கிறதும் ஒண்ணுதான், ஏசாயா புஸ்தகத்தை படிக்கிறதும் ஒண்ணுதான். முழு வேதாகமத்தையும் அறிந்து கொள்ளலாம். ரைட்? இப்ப பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை சிலுவைக்கு முன்பதாக சுமார் 400 வருடங்களுக்கு முன்பதாக சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இன்னும் 400 ஆண்டுகள் கழித்து ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவம் என்ன செய்யும்? அது வச்சு செய்யும். பழைய ஏற்பாட பழசா தள்ளி புதிய ஏற்பாடு வருது. அதுல இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால ஒரு கவனன்ட் போட போறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஈடானவர்கள் யாருமே கிடையாதுங்க. தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை அவருடைய இரத்தத்தினாலே நித்திய உடன்படிக்கையாக உன்னோடு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. அவன் எவ்வளவோ கீழ்த்தரமாக நடந்து கொண்டாலும் தேவனுடைய அன்பு மாறாது. அவன் எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் மாறாது. தேவனுடைய திட்டமும் மாறாது. ரைட்? ஹalleluya. ஓ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, சும்மா சப்பையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிறிஸ்தவனா இருக்காத. நீ யாரு? உலகத்தை உலுக்கிறவன். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் தண்ணீர் மேல நடந்தா நீ என்ன செய்ய முடியும்? தண்ணி மேல ஃபுட்பால், ஹாக்கி விளையாட முடியும். ரைட்? அவர் கல்லறையை காலி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீ என்ன செய்வா? கல்லறை தோட்டத்தையே காலி செய்வா. ரைட்? ஹalleluya. ஏன்? அது தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது யாரு? யாக்கோபு மிகவும் திரளாக விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்த்தோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ரைட்? நான்காவதாக இஸ்ரவேலர்கள் எப்படி விருத்தி அடைந்தார்கள்? அதாவது
இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும் எவ்வளவு விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். The book of Deuteronomy chapter 6 verse 3 I shall read. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடையும்படிக்கு. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்களே, நீங்கள் எப்படி விருத்தி அடையணுமா? நீங்கள் மிகவும் விருத்தி அடையணும். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும். ஐயா, உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமே நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும்னு 7 வசனம் இருக்குங்க. எப்போ நீங்க நல்லா இருக்க முடியும்? மிகவும் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி, வர வர விருத்தி, திரளான விருத்தி. தாவீது எதிலெல்லாம் விருத்தி பாருங்க. I use the very word விருத்தி. பெருக்கான்னு இன்னொரு செற்று பெருக்கம் இருக்கு. இன்னைக்கு விருத்தியை மாத்திரம் தான் பார்க்கிறோம். நம்முடைய தாவீது எதிலெல்லாம் விருத்தியை கண்டான் என்று சொல்லி 1 நாளாகமோ 29:28 இருக்குது. அவன் எவன்? தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசான. பாருங்க, எதிலெல்லாம் விருத்தி அடைந்தானா? தீர்க்காயுசு, ஆயுசு நாட்களிலே விருத்தி. ரைட். 2வது ஐஸ்வர்யத்திலே விருத்தி. 3வது மகிமையிலே விருத்தி. மகிமை என்றால் என்ன? ஒரு கௌரவமான வாழ்க்கை, புகழ் நிறைந்த வாழ்க்கை. அதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு பிராமிஸ் பண்ணாரு. ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்த தாவீதுக்கு அது நடக்கிறது. ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்த உனக்கும் நடக்கிறது. எது? அங்கே சொன்னார் பாருங்க. அங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ரைட். இங்க என்ன வாசிக்கிறோம்? முதிர் வயதிலும் மகிமையுள்ளவனாய் மரித்தான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த இவர்களில நீங்களும் நானும் இருக்கிறோங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுனால வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று ஜம்முன்னு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு பெருமைப்பா. அதைத்தான் எரேமியாவில் வாசிக்கிறோம். நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மை நிமித்தம் அது எனக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. யாருக்கு? ஏசப்பாவுக்குங்க. நீ நல்லா இருந்தா உன் தகப்பனாகிய தேவனுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. எரேமியா 33:9 வாசியுங்கள். ஹல்லேலூயா. என்னோடு குறைந்தது இந்த 120 வருஷமாவது நம்புங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? வாசிங்க நீங்க. அங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே மனுஷன் வாழ போகிறது 120 ஆண்டு என்று சொல்லி எள்ளளவும் பொய்யுரையாத இறைவன் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதம் அந்த தாவீதுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 9:11 தாவீதுக்கு அல்ல, நம்ம எல்லாருக்கும். அங்கே நீதிமொழிகள் 9:11. The book of Proverbs chapter 9 verse 11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தியாகும். நீ இப்போ 70-80 வயசு, கிழவன் கிளவி ஆயிட்டா. இந்த வசனத்தை பிடிச்சிக்க. தேவனாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷன் வருஷங்கள் விருத்தியாகும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும்? பிரதர் ஜான் ஏஎஸ் சிங்குடைய செய்தி. தினந்தோறும் காலையில எழுந்த உடனே ஒன்று கேட்பனி, நீ ஒரு தீர்மானம் பண்ணு. உன் சரீரத்துல உன் பலன் கூடவில்லை என்றால் என்ன ஆளும்? 3 மாசம் எழுந்த உடனே கேட்டேன். ஒரு சகோதரி சொல்றாங்க, ஐயா 2 வருஷம் உங்க செய்தியை கேட்டேன், பெரிய மாற்றம் வரலன்னாங்க. என்னமா பிரச்சனை? என் புருஷன் கேன்சர்ல இறந்து போயிட்டான், என் பிள்ளை குடிக்கிறான், நான் சொல்றதை செய்ய எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். எழுந்த உடனே செய்தியை கேளுங்க. கேட்டாங்க. அவன் கணவன் பிள்ளை குடியிலிருந்து வெளியே வந்துட்டான். அண்ணா இது நல்லா வேலை செய்துனே, நான் காலையில எழுந்த உடனே. நான் தான் உங்களுக்கு தாழ்மையாக ஆலோசனை சொல்லுகிறேன் பிரியமானவர்கள். 100% கேரண்டி. ஏன் திறமை இல்லப்பா, வார்த்தையில உள்ள பவர் உனக்கு வேலை செய்யும். பிசாசு காலையில தான் கை வைப்பாங்க. ஏன்னா நான் 25 வருஷம் கஷ்டப்பட்டேங்க.
நீங்க 2 நாள் கூட கஷ்டப்பட வேண்டாங்கிற. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காலையில தான் கவலையை தருவான். இன்னைக்கு அந்த பிரச்சனை எப்படி சந்திக்க போற? இந்த கடன்கார வருவாங்களே, டாக்டர் இன்னைக்கு செக்கப் போறோமே, இன்னைக்கு பிள்ளை குடிச்சிட்டு வந்து நிற்பானே, புருஷன் இன்னத்தோட காலையில தான் கல்லை தூக்கி வைப்பான். பெரிய பாறாங்கல்ல வச்ச மாதிரி இருக்கும். நீ என்ன செய்யணும்? அதை ஈஸியாக சமுத்திரத்தில் தள்ளிவிடலாம். அந்த கவலையாகிய பாறாங்கல்லை நீ சமுத்திரத்தை தள்ளிட்டேன்னா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் என்ன செய்யும்? நீ நினைக்கிறதை விட வேகமா உனக்கு வேலை செய்யும்பா. அதனால என்ன சொல்றேன்னா, அருமையான தேவர்களே, உங்க பில்லோ பக்கத்துல வச்சிடுங்க. உங்க மொபைல் போனை நல்லா சார்ஜ் பண்ணு. அந்த கட்டில் எழுந்த உடனே அதை போட்டுருங்க. இன்னைக்கு எத்தனாவது செய்தி கேட்கணும்? 301 போட்டுட்டு கேளுங்க. எழும்புங்க. பல்லு வளர்க்கும் போது கேட்டு முடிச்சிடலாங்க, அல்லது டீ குடிக்கும் போது கேட்டு முடிச்சிடலாம், அல்லது சமையல் பண்ணும்போது கேட்டு முடிச்சிடலாம். எழுந்த உடனே கேட்கணும். அவன் களைய விதைப்பான். அதுக்கு முன்பதாக விசுவாசம் நிறைந்த தேவனுடைய வார்த்தையை விதைச்சிருக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை ஃபார் 3 months. காலையில எழுந்த உடனே ஒரு செய்தி சுட சுட. உனக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காஃபி குடிச்சாதான் தெம்பு வரும். நோ 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 நோ. வார்த்தையை கேட்டா தெம்பு வந்துருப்பா. வார்த்தையை கேட்டா விசுவாசம் வந்துடும். நீ பேசுவா. இன்னைக்கு என் கடங்கார வரமாட்டா. நான் செக்கு கொடுத்துருக்கேன் 5 லட்சம் ரூபா, இன்னைக்கு பேங்குக்கு வரும், பணம் இல்லை. நீ பதஷ்டப்பட மாட்டா. என்ன செஞ்சிருவா? கேன்சல் பண்ணிடுவா. எந்த அளவுக்கு நீ கேன்சல் பண்ணுவா தெரியுமா? இந்த 5 லட்சம் ரூபா பணமும் எங்க அப்பா கட்டிட்டாருன்னு நீ விசுவாசிப்பா. கடனே நீ கட்ட வேண்டியது. ஏன்? 100 வசனம் இருக்குப்பா. பாவிகளின் ஆஸ்தி உனக்காக சேர்த்து குவித்து வைத்திருக்கிறத என்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை இதை போதிக்க போகிறது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை போல பேசுவீர்கள். அதற்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு விசுவாச போதையில இருப்பதற்கு எங்கள் செய்திகளை கேளுங்க. களைய விதைக்க கூடாது 3 மாதங்களுக்கு. அப்படின்னா என்ன பொருள்? மற்ற செய்தியை கேட்க கூடாதுங்க. உங்கள் விசுவாசம் விருத்தி அடையவில்லை என்றால் என்னை அழையுங்க. 10 செய்தி கேட்டாலே ஸ்டார்ட் ஆயிருங்க. ஒரு பிசினஸ்மேன் கூப்பிடுறாரு, திடீர்னு 5000 ரூபா வருது. என்ன யாரு நீ கூப்பிட்ட? ஐயா உங்க செய்தி 20 செய்தி கேட்டையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க முடியாதுங்கிற விசுவாசம் வந்துட்டு. நான் பல வருஷம் இதை மாதிரி யாராவது செய்தி கொடுக்க மாட்டான்னு காத்திருந்தேன். இப்போ அவர் தண்ணீரை போல மற்றவங்களை சுகமாக்குறாருங்க. ஏன்? விசுவாசம். வேற ஒன்றும் கிடையாதுங்க. மேஜிக்கும் கிடையாது, மந்திரமும் கிடையாதுங்க. நீங்க விசுவாசத்துல விருத்தி அடைய அந்த விசுவாசத்துல விருத்தி அடைய என்ன செய்யணும்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்க அடிக்கடி கேளுங்க. அருமையான தேவர்களே, அவன் என்னுடைய ஆசை என்ன தெரியுமாங்க? இந்த செய்தி 100 மொழியில வரணும். we'll have our own satellite. 100 மொழிகள்ல டெலிவிஷன்ல வரும், யூடியூப்ல வரும், எல்லா மீடியாக்கள்ல வருங்க. உலகம் வாழ்ந்துருங்க, உலகத்தை உலுக்கிடலாம். ஏன்? நான் மட்டும் இல்லைங்க, என் செய்தியை கேட்கிற அவ்வளவு பேரும் உலகத்தை உழுக்குபவளாக மாறிவிடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. That's very important. It's not out of my effort or my talent or my goodness. No. வார்த்தைங்க, வார்த்தையில வல்லம். அதனாலதான் நான் வார்த்தையை விட்டு வெளியே போறதே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியை கேட்டு செத்தவங்கள எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா மகிமையும் அவருக்கு. அற்புதம் செய்கிறது மனுஷன் அல்ல, தேவன் ஒருவரே அற்புதம் செய்கிறவர். இஸ் வெரி நேம் இஸ் ஒண்டர். அந்த ஒண்டர் என்ன சொல்றது? நீதாடா ஒண்டருங்குது. நாம என்ன சொல்றோம்? உமக்கொப்பானவர் யார் அப்படி பாடுறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன பாடுறா தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்? என் குமாரன் செய்ததோட பெரிய காரியம் செய்ய போகிறா. என் குமாரன் கல்லறை தோட்டத்தை எழுப்பல, நீ என்ன செய்ய போறா? கல்லறை தோட்டத்தை எழுப்ப போகிறாய். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இன்னும் ஒவ்வொருத்தருடைய விருத்தியை தான் நான் பார்த்துட்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்துடைய விருத்தியை பார்ப்போமா? லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். லூக் chapter 2 verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ரைட்? ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான். யாக்கோபு எப்படி விருத்தி அடைந்தான்? மிகவும் திரளாய் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி விருத்தி அடைந்தார்? அதிகமாய் விருத்தி அடைந்தார். எதுலெல்லாம்? ஞானத்துல. ரைட்?
ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. சொல்லித்தரவா எப்படின்ட்டு? ஒழுங்கா 1 கொரிந்தியர் 1:24 மனப்பாடம் பண்ணு, தியானி. 1 மாசம் எடு. ஏன்? ஓ ஞானம் இல்லப்பா, எப்பா இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிட்டாரு. இதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு வாலிப பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரியம்மா, வா விஸ்டர் இல்லம்மா, அந்த மகள் பாருங்க ஏற்கனவே நல்ல ஜாப்ல இருக்கு. அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அலகாபாத் அந்த இன்ஸ்டியூட்ல படிக்கணும்னு ஆசை. IIM. கடந்த வருஷம் என்ன செஞ்சுட்டா, 7 IIMக்கு அப்ளை பண்ணா 7லயும் கிடைக்கல. இந்த வருஷம் 17ல அப்ளை பண்ணா 17லயும் செலக்டட். இதைத்தான் சொல்லி கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 1:24 மனப்பாடம் பண்ணு. இட் இஸ் நாட் ஹியூமன் விஸ்டம், பட் இட் இஸ் ஜீசஸ் விஸ்டம். காட் மேட் ஜீசஸ் யுவர் விஸ்டம். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை போல அதிகமா நீங்க ஞானத்துல விருத்தி அடைய வேண்டும் என்று. எதுக்கெல்லாம் ஞானம் வேணும்? பள்ளியோட பரீட்சைக்கு மாத்திரம் இல்லைங்க, ஃபேமிலியை ரன் பண்ண விஸ்டம் வேணும், பிசினஸை ரன் பண்ண விஸ்டம் வேணும், நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க விஸ்டம் வேணுங்க. டோன்ட் யூஸ் யுவர் விஸ்டம், யூஸ் த விஸ்டம் ஆஃப் ஜீசஸ். நோ நோ, தட்ஸ் நாட் த ரைட். யூஸ் ஜீசஸ் விஸ்டம். அப்படின்றால் என்ன பொருள்? இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிட்டார். ஞானமானார், தேவ ஞானமானார், இயேசுவே உனக்கு ஞானமானார். குறை ஒன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு ஞானமானார். மூடத்தனம் உன்னில் இல்லையே, இயேசுவே உனக்கு ஞானமானார். இயேசுவின் ஞானம், இயேசுவின் நீதி, இயேசுவே உனக்கு எல்லாமானார். 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:33 படிங்க, மனப்பாடம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க. இயேசுவே உனக்கு ஞானமாயிட்டாரு, இயேசுவே உனக்கு தேவ பலனாயிட்டாரு, இயேசுவே உனக்கு தேவ நீதி ஆக்கிட்டாரு, இயேசுவே உனக்கு தேவ பரிசுத்தமாயிட்டாருப்பா. எப்பா ஆனார் ஆனார் ஆனார்னு இருக்கு. ஏற்றுக்கொண்ட செய்தி இப்படியெல்லாம் பேசுவதற்கு இயேசுவே எனக்கு ஞானமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது பிரியமானவர்களே. அப்ப எல்லாமே எதுல இருக்குது? கடைசி சொல்லி முடிக்கட்டுமா? அந்த வர விருத்தி, அதிக விருத்தி. வேற என்ன விருத்தி? நாளுக்கு நாள் விருத்தி, திரளான விருத்தி. ஒன்று செய்தா போதுங்க, ஒன்று செய்தா போதும். இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போமா, பவுல்கிட்ட கேட்போமா? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டா என்ன சொல்றாரு தெரியுமா? யோவான் 8:32 சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும், அந்த அறிவு உங்களுக்கு விருத்தியை தரும். பவுல் என்ன சொல்றாரு? கொலோசையர் 1:10, கொலோசையர் 1:10 என்ன சொல்றாரு தெரியுமா? அவரை அறிகிற மேன்மை, அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அந்த மேன்மை என்ன செய்யும்? உங்களை வர விருத்தி அடைய செய்யும். எந்த மேன்மை? அவரை அறிகிற. அதனாலதான் நான் சொல்றேன், be focused to know him more and more. ஏனென்றால் இதற்கு ஈடானது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் குப்பை, எல்லாம் சாணம். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் எனக்கு குப்பையா தெரியுதுப்பா, எல்லாம் எனக்கு டங்கா தெரியுது, சாணமா தெரியுது. இந்த அறிவுல மாத்திரம் நீங்க பெருக போக்கஸ்டா இருங்க. 2 காரியத்தை செய்யுங்கள். என்னுடைய செய்திகளை கேளுங்கள். உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியுமா? பில் வின்ஸ்டனை கேளுங்க, பில் ஜான்சனை கேளுங்க, ஆண்ட்ரூ ஓமக்க கேளுங்க. ரைட்? இங்க ஒரு 15 புஸ்தகம் வச்சிருக்கேங்க, 4000 தாங்க. ரைட்? 15 புஸ்தகத்துக்கும் 15 கோடி ரூபாய் கொடுக்குறேன். ஏன் 15 கோடி இல்ல, 15,000 கோடியை உனக்கு கொண்டு வந்துடும். ஏன்? அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைவ. அவரை அறிகிற அறிவில நீங்க விருத்தி அடைய உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் விருத்தியை மேல் விருத்தி அடைவீர்கள். அப்பொழுது வாக்கு பண்ணப்பட்டுள்ள பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாருங்கள். ரைட்? ஒருவேளை நீங்க வெளியே இருப்பீர்கள் என்றால் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்களாக, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற அந்த விஸ்டம் வந்துடும். சூப்பர் நேச்சுரலா வாழுவீர்கள். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை உம்மை நம்பி நான் விசுவாசித்திருக்கிறேன்.
நீர்தான் சொன்னேன், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது என்று சொன்னேன். இன்றைக்கு இவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற விதைகளை எல்லாம் 30, 60, 100, 1000 பெருகுவதாக, இவர்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நிலங்களாக இவர்கள் மாறுவார்களாக, ஏற்றமிகு வாழ்க்கை வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, திரையிலே காண்பது நல்ல நிலம். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் நல்ல நிலம். இங்க விதைக்கிற விதையானது கிறிஸ்து இயேசுவின் அதிசய நாமத்தினால சொல்லுகிறேன், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே 1000 மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வந்து அடையும் என்று நான் பேசுகிறேன். நான் பேசினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தைரியமாக விதையுங்கள். உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் பெருகுவீர்கள். விசுவாசத்திலே பெருகும் பொழுது ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் தானாகவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.